தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் 5ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நேற்று நடந்தது. மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 73%, மகாராஷ்டிராவில் குறைந்தபட்சமாக 49% ஓட்டுப்பதிவு நடந்தது. அமிதாப் பச்சன், ஜெயா பச்சன், சல்மான்கான் உள்ளிட்ட பாலிவுட் பிரபலங்கள் மும்பையில் ஓட்டு போட்டனர். பணக்காரர்கள் அதிகம் வசிக்கும் மும்பை தெற்கு தொகுதியில்தான் மிக குறைவாக 45% ஓட்டுகள் பதிவாகின. மும்பையில் உள்ள 6 தொகுதிகளிலும் சேர்த்து சராசரியாக 52% ஓட்டு பதிவானது. கடந்த முறை 55% பதிவாகியிருந்தது. இம்முறை கடும் வெயிலால் பலர் ஓட்டு போடவில்லை. பலரது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை. நீண்ட வரிசையை பார்த்தும் பலர் ஓட்டு போடாமல் வீடு திரும்பிவிட்டனர். இதனால் ஓட்டு சதவீதம் குறைந்ததாக அதிகாரிகளே கூறுகின்றனர். ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் முகேஷ் அம்பானி, பிர்லா நிறுவன அதிபர் பிர்லா குமாரமங்கலம் உள்ளிட்ட பெரும் தொழிலதிபர்களும் மும்பையில் ஓட்டு போட்டனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் களமிறங்கிய ரேபரேலி தொகுதியிலும் நேற்று ஓட்டுப்பதிவு நடந்தது. பல்வேறு ஓட்டுச்சாவடிகளை ராகுல் பார்வையிட்டார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் அசம்பாவிதம் ஏதும் இன்றி அமைதியான முறையில் தேர்தல் நடந்தது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று ஓட்டு போட்டனர். லே பகுதியில் உள்ள ஓட்டுச்சாவடி சுவர்களில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்டதாக குற்றம் சாட்டிய பாரதிய ஜனதாவினர் அங்குள்ள 2 ஓட்டுச்சாவடிகளில் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீரில் சுதந்திரமான முறையில் தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் ஓட்டளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன் பல தேர்தல்கள் நடந்திருந்தாலும் தற்போதைய தேர்தல் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிருந்து புலம்பெயர்ந்த காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. காஷ்மீர் இனி புதிய வளர்ச்சி பாதையில் செல்லும் என ஜம்முவில் ஓட்டளித்த வாக்காளர் ஒருவர் கூறினார். देखिए, वोटिंग के लिए तो हम शुरू से ही बोल रहे थे, खासकर इस इलेक्शन में, कि वोट जरूर कीजिए. आपको जिसको मर्जी है उसको वोट डाल दीजिए, लेकिन अपनी ताकत जो है देश के मंदिर में दिखा दीजिए. अपनी ताकत, हम कश्मीरी पंडितों की ताकत कितनी है. बाकी हमारे दिल में एक ही ख्वाहिश है लास्ट, आज का ये जो हमारा जो सरकार बनाने का मकसद जो है वो यही है कि हमारी जल्द से जल्द जो है घर वापसी होगी. चूंकि जिस हिसाब से हमारे ये 34 साल गुजर गए, उस हिसाब से हम अब जो है तरस आ गए. अब और अगला जो इलेक्शन होगा, अगला जो वोट होगा, वो हमारे जो मातृवतन है वहां पर जो होना चाहिए.